யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகாபரிசுத்தமும் பயப்படதகும் ஒன்றான மேதேவனே கர்த்தாவே, இந்த காலவெளியிலும் நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதான கிருபைக்காக நன்றி செலுத்த ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கண்மலையே ஸ்தோத்திரிகம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேர ஸ்தோத்திரிகம். தியானது ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்திரிகள் ராஜா. வரப்போயிரங்கள் ஆத்ம மனவாளனையும் ஸ்தோத்திரிகம் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. கடந்த இமைப்பொழுது மட்டுமே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதாலும் கிருபைக்காக நன்றி செலுத்து ராஜா. தேவன் தாம் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் கூட ஒரு தயவாய் மன்னித்து இந்த வேளையிலும் நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கணுமா செபிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. இன்றைய தினத்தை கூட உங்களுடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கில் வரது உடைய கரமானது அப்பா உடைய தாசர் பிள்ளைகளோடு கூட இருந்து காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். வேலை ஸ்தலங்களிலும் கத்தாவே அப்பா ஒவ்வொரு உடைய பிள்ளைகள் தாசுகளோடு கூட உடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். யார் ஒருவன் முன்பாக விட்டு விட்டு போகாதபடி கத்ததாமே அப்பா நீரே கத்தவனை கையிட்டு செய் வேலைகளாம் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் தாசர்கள் செய்கிறதான வேலைகளை பிஸ்னஸ் நீர் ஆஸ்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் தகடுத்தி போடுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து இந்த உலகம் மாமிசம் பாவம் பிசாசு மரணம் பாதாளம் இப்படிப்பட்டதன் 6 விதமான கிரைகளை நீர் ஜெயித்தது போல நாங்களும் கத்தமுடைய முன் நாமத்தினாலே நாங்களும் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தையும் சத்தத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் தகடுத்தி போடுங்க ராஜா. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக நாங்கள் உலகத்தை பற்றி கொண்டு இராமல் தகப்பனே மாத்திரம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக கத்த சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை யாவரும் உடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் விசேஷமாக கத்தாவே. எசப்பா
அப்பா பலவீனமாக இருக்கிறது நம்முடைய தாசர பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். யாவரும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க ராஜா. வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ரதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஜீவுள்ள சாட்சிகள் எழுமை பிரகாசிக்க முடியா அற்புதங்களையும் அதிசயங்கள் நடப்பிக்க வேணுமா ஜெபிக்கிற ராஜா. நான் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எந்த நோக்கத்துக்காக இந்த சித்துக்கா சியோனில் மீதியா இருந்த இஸ்லாமை தரைத்திருந்த எங்களை இந்த பூமிக்கு நீர் அனுப்பினீரோ அப்படியாக உங்களை சித்தத்தின்படி கத்தாவே நாங்கள் இன்னும் ராஜா ஆம் கத்தாவே ஸ்தோத்திரம். உடைய கர்த்தாவே ஸ்தோத்திரி எங்களை குறித்துதான திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்க தேவன் தம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் என்ற வாழ்த்தின்படி கர்த்தாவே அப்படியாக நாங்கள் எல்லாவற்றும் வெறுத்து உண்மை மாற்று நாங்கள் பின்பற்றி வரும் பிள்ளைகளை நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம். யாவரும் அப்பா ஸ்தோத்திரிகள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று தெய்வன் தாமே சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே. அப்படியாக நாங்கள் சமாதானமாக காணப்பட்ட முகமாய்மை கண்டு தரிசிக்க நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்தனர், எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களை அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக தேவன் தாமே அப்பா முன்குறித்து அழைத்த கர்த்தாவே நாங்கள் யாவரும் நீதிமான்களாய் காணப்பட ஆம்ராஜா யார் நீதிமான் என்று நம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. எஸ்ஐகள் 18:9 கூட நாங்கள் வாசிக்கிறோமே. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிவான், உன் பிழைக்கவே பிழைப்பான் என்று நாங்கள் அப்பா உம்முடைய வேதத்தை வாசித்து தியானித்திருக்கிறோமே ராஜா. அப்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதான ஒவ்வொரு உடைய கற்பனை கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு நடந்து நீதிமான்களை நாங்கள் காணப்படும் மகிமையில் நாங்கள் பிரவேசிக்க நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிற ராஜா. தடைகள் எல்லாவற்றும் தகடுத்தி போடுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. உடைய கரமானது அப்படியாக எங்களை யாவரோடு கூட இருந்து அப்பா தேவைகளை சந்தித்து நீ எங்களை ஆஸ்ரோதித்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கல பூரண பரிசுத்து நாங்கள் அதிகமாக வளர முகமை கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளாய் கூட நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க. தடைகள் எல்லாவற்றும் தகடுத்தி போடுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. படிக்கிறதுன பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க. விசேஷமா வாழை பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பிள்ளைகளும் கேட்டு போகாதபடி ராஜா இந்த வாழை பிரியாய்த்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்களாய் வளர தேவன் தம்முடைய கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமா பெற்றோர்களுக்கு உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நிரக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா அப்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிகள் ராஜா. அந்த நாட்களில் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு ராஜா அநேருக்கு உடைய நித்திய சுவிசேஷ அறிவித்த அநேகரை உடைய திருச்சபை நாங்கள் கூட்டிச்சிருக்கும். எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேணுமா ஜெபிக்க உண்மை உத்தமில்ல உடைய ஜனங்களை நீர் காண்பித்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிற ராஜா. ஆலயம் இல்லாத ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆலயத்தை எழுப்ப தேவன் தம்மை வடிவாசல் ஏற்படுத்தி கொடுங்க. உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே அப்பா தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல ராஜா ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தாவே உடைய ஜனங்களுக்கு விரோதமாக யார் ஒருவர் எழும்பினாலும் கர்த்தாவே அப்பா உண்மை ஸ்தோத்திரிங்க. உடைய ஜனங்கள் வெட்க விட்டு போகாதபடி அப்பா ஒவ்வொருவரோடு நீர் கூட இருந்து அப்படியாக அவர்களை பாதுகாத்து நீர் பலப்படுத்தி நீர் ஆசிர்வது வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. நாங்கள் இன்னும் ஆவிக்களாய் வளர கர்த்தாவே ஆவிக்களாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் கூட நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா. அந்த வருடத்தில் கொடுக்கப்பட்டதான ஒவ்வொரு வாக்குத்தனங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் இறக்கம் செய்வேன் ஜெபிக்கிறோம். அப்படியா கூட நீ சேப்பு நன்றி செலுத்து ராஜா. இந்த வழியில இந்த பிரேயரை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நீர் ஆஸ்ரதிங்க. அவர்களுடைய தேவைகளின் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களில் நீர் ஆஸ்ரதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரி. எந்த வாஞ்சியோட எந்த தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்படியாக தேவன் தாமே ஒவ்வொருடைய வேண்டுதலை நீர் கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்ரதிங்க. தடைகள் எல்லாவற்றும் தகழ்த்தி போடுங்க. அப்படியா கூட நீ சேப்பு நன்றி செலுத்துறீங்களே. அவருடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி திருமணிக்கிறோம். சகல துதியும் யாவும் ஒருவருக்கே எடுக்கும். எங்கள் லட்சியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.